ராஜேந்திரா, அண்ணா. இது உன்னோட கார்டு. தேவையானப்போ நீ இதுல பணம் எடுத்துக்கலாம். பின் நம்பர்லாம் இதுக்குள்ளேயே இருக்கு. அதை பார்த்துட்டு நீ அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன இதெல்லாம்? எனக்கு தேவைன்னா வழக்கம் போல உங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு? புடிங்க. இது உனக்காக மட்டும் கிடையாது. உன் ஒய்ஃப்க்கு ஒரு அவசர தேவைன்னா நீ வேற யாரையும் எதிர்பார்க்க கூடாது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. புரியுதா? சரவணா, இந்த உனக்கும் ஒய்ஃப்க்கும் இந்த கார்டு வாங்கிக்கடா. பார், 2 பேரோட கார்டு இதுக்குள்ள இருக்கு, பார்த்து. சரிண்ணா, நான் பார்த்து. இதுல பின் நம்பர் எல்லாமே இருக்கு. சரிண்ணா. பானு, இதை வாங்கிக்கம்மா. என்னது? இல்ல, எல்லார் பேர்லயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன்ல, ஏடிஎம் கார்டும் இருக்கு. தான் சண்முகம் பேர்லயே இருக்கு. அவன் வந்தா நீ அவங்க கிட்ட கொடுத்துரு. கார்டு சண்முகம் பேர்ல தானே இருக்கு. ஆமாம்மா. உங்க தம்பி வந்த உடனே நீங்களே கொடுத்துடுங்க. அம்மா, அவன் இல்லைங்கிறதுனால தானேம்மா உங்ககிட்ட கொடுக்குறேன், வாங்கிக்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நான் என் பேர்லயே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஷாப்பிங் கார்டு, பெட்ரோ கார்டுன்னு எல்லா கார்டும் வச்சிருக்கேன். உங்க தம்பி வந்தா நீங்களே கொடுத்துருங்கன்னு சொல்றேன்ல. ஏன் பானு, உனக்கு எது பண்ணாலுமே திருப்தியாவே இருக்க மாட்டேங்குது. ஏங்க, நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு போட்டா நாங்க உடனே திருப்தி ஆயிடணுமா? வேற என்னதான் பண்ணணும்னு சொல்ற? நிர்வாகத்தை பிரிச்சு கொடுங்க. என்ன நிர்வாகத்தையா? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தானே பார்த்துட்டு இருக்காங்க பானு. எல்லாரும் நீங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க. நான் சொல்றது அவங்க அவங்க தனித்தனியா நிர்வாகம் பண்ணட்டும், தனித்தனியா சம்பாதிக்கட்டும். பானு, நாங்க இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் ஓப்பனா சொல்றேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க பாரு, எங்களுக்கு பணம் எல்லாம் பெருசே இல்ல, புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நீ தான் இப்போ பணத்தை பெருசா வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. சரிங்க, அப்படியே இருந்துட்டு போட்டுமே. கலகம் பிறந்தாதானே வழி பிறக்கும். நான் தான் கேக்குறேன்னே வச்சுக்கோங்க. ஆமா, என்ன பேசுற பானு? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரிஞ்சதுனாலதான் பேசுறேன். இங்க பாருங்க, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பேசுற ஆனந்தி? நான் சொல்லல இவங்க சேர்ந்து இருந்தா இதான் கதை நடக்கும்னு. நீ சும்மா இரு வைஜெயந்தி. சொல்லு பானு, என்னதான் பண்ணணும்னு சொல்ற? அதான் கைராசி குடும்பத்துல பல பிசினஸ் நடக்குது இல்லங்க. எல்லாத்தையும் அண்ணன் தம்பிங்களுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. பட்டு வியாபாரம் ஒருத்தர் பார்க்கட்டும், லாரி ஏஜென்சி ஒருத்தர் பார்க்கட்டும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தொழில பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு அவங்க வருமானத்தை தேடிக்க போறாங்க. ஆமாமா, இன்னைக்கு தொழில பிரிக்க சொல்லுவ, நாளைக்கு சொத்தை பிரிக்க சொல்லுவ, அப்புறம் சமையல் கட்டு 2 ஆயிடும். இப்ப அதுல என்னங்க தப்பு? நாம ஒன்னும் அந்த காலத்துல இல்ல, 2015ல இருக்கோம். ஒரு நார்மலான வாழ்க்கை வாழறதுக்கே இப்பெல்லாம் மாசம் மினிமம் 50,000 தேவைப்படுது. இன்னும் லக்ஸூரியஸா இருக்கணும்னா எங்கேயோ போய் நிக்கும். பின்னாடி எப்படி ஆயிடும்னு சொல்லி இப்ப இருக்கிற சந்தோஷத்தை எதுக்குங்க கெடுத்துக்கணும்? இதை எப்படி தெரியுமா இருக்கு? சுகர் பிபி எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட முடியாம இருக்கிறப்போ என்னமா நல்லா சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேக்குற மாதிரி இருக்கு. லைஃப் ஸ்மூத்தா ஹாப்பியா ரன் பண்ணணுங்க. அதுக்கு எல்லாம் தனித்தனியா இருக்கிறது தான் நல்லது. நீ இப்படி பேசுறது சண்முகத்துக்கு தெரிஞ்சா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான் தெரியுமா? ஐயோ, இப்ப எதுக்கு தேவையில்லாம இமோஷனல் ஆவறீங்க? நான் தெளிவா பேசுறேங்க. அவர் நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்தா எனக்கு சந்தோஷம். அப்படி இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. பானு, தயவு செஞ்சு வேண்டாம். இங்க பாரு, இந்த வீடு வெறும் கான்கிரீட்ல கட்டின வீடு கிடையாது, உணர்வால கட்டின வீடு. அத நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, அவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க. ஏன் இது நாங்க வாழ்ற வாழ்க்கை, இது ஏன் வாழக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஆனா நீங்க தான் அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆனந்தி, ஏன் ஆனந்தி? பானு பேசுறான்னா அது அவளோட குணம். ஆனா நீ ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யாரு நீங்க கஷ்டப்பட்டு என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? எல்லாம் எங்களுக்கும் தெரியும், எல்லா டிராமாவும் எங்களுக்கு புரியுது. பானு அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுறது ரொம்ப நியாயமான விஷயம்தான். அதை யாரும் தப்பா சொல்லக்கூடாது. ஆனந்தி,
பானுமதி இப்படி பேசுறான்னு நீ இப்படி பேசுறியா? இது பாரு, கோவத்துல எந்த வார்த்தையும் விட்டுறாத. நீங்க பாருங்க, எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல. நீங்க பானு அக்காவை சும்மா வம்பு கிழக்காதீங்கன்னு சொல்றேன். அவங்க அப்பா எப்படி பேசினாங்களோ அப்படிதான் இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா பெருசா எதுவும் அனுபவிக்கல. எங்க அப்பா வீட்டுல பட்ட அதே கஷ்டம் தான் இங்கேயும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது சந்தோஷமா இருப்பேன்னு தான் எங்க அப்பா எங்க அனுப்பி வச்சாரு. ஆனா இங்க ஒரு மண்ணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, தாம்பத்திய உறவு. அதை தவிர வேற எதுவுமே எனக்கு இங்க புதுசா தோணவே இல்லை. அங்க இருக்கிற அதே கஷ்டம் தான். அதுக்கு எங்க அப்பா வீட்லயே இருந்திருப்பேனே, பேசாம இந்த கல்யாணம் அன்னைக்கே நின்றுக்கலாம். என்ன பேச்சு பேசுறா? அதுக்காக கை நீட்டி அடிக்கலாமா? நிறுத்துங்க. இங்க பாருங்க, நீங்க யார அவரை கேக்குறதுக்கு? என் புருஷன் என்ன அடிப்பாரு, எது வேணாலும் செய்வாரு. நடுவுல நீங்க எதுக்கு பஞ்சாயத்துக்கு நிக்கிறீங்க? அவங்க புருஷன் பொண்டாட்டி அவங்களுக்கு கூட ஏதோ அடிச்சுக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. நீங்க எதுக்குங்க நடுவுல போறீங்க? நான் நடுவுல வரேன். ஆமா, சும்மா எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுலயும் நான் தான் இருக்கணும் நடுவுல நிக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையுமே. நீங்க இந்த வீட்டு ஆம்பளைங்களை வேணா அடிமையா வச்சிருக்கலாங்க, எங்களால் அப்படி இருக்க முடியாது. போய் சமாதானப்படுத்துறா. என்ன இங்க பாருங்க. என்னம்மா இது? கடவுளே, அவ ஏதோ இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? மீனாட்சி, அத்தை, அத்தை, நீங்க வாங்க. மீனாட்சி, அழாதீங்க அத்தை. அந்த பொண்ணு ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. எத்தனை நாளைக்கு இங்க புரியாம பேசுவாங்க? அவ பேசினது தப்புதான். ஆனா இது வரைக்கும் எவ்வளவோ பேச்சு கேட்டுக்கிட்டு நீ பொறுமையா இருந்திருக்க. ஆமாங்க, இப்பவும் நான் பொறுமையா தான் இருக்கேன். பொறுத்துக்கிட்டு இருக்கேன் வேணா சொல்லாங்க. என்ன பெத்த தாயே எவ்வளவோ பேசிருக்காங்க, மண்ணை வாரி தூத்தி இருக்காங்க. எங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன்? எனக்கு எங்க இப்படி ஒரு நிலைமை சொல்லுங்க. எங்க என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானுங்களே உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பிறந்ததுல இருந்து சந்தோஷத்தைய பார்த்தது இல்லைங்க. ஒரே பொண்ணாதான் பிறந்த, ஆனா எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கல, எந்த நிம்மதியும் எனக்கு கிடைக்கலங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா அம்மா சண்டை போட்டுட்டே தான் இருந்தாங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவர், பொறுமையான மனுஷன். ஆனா எப்பவுமே எங்க அம்மா அவரை சந்தோஷமா இருக்க விட்டதே இல்லை. அவரு என் மேல வச்சிருந்த பாசத்தை கூட அவங்க பொறுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது சொல்லுங்க? அது ஏன் தப்பா? திடீர்னு எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர் கிட்ட அப்பாவை கூட்டிட்டு போனப்போ கூட பெரிய பெரிய வியாதின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க அப்பா என்ன ஒரு வக்கீல் கிட்ட கூட்டிட்டு போய் என் மேல சொத்து எல்லாம் மைனர் உயிலா எழுதி வச்சுட்டாரு. எனக்கு அப்பெல்லாம் மைனர் உயில்னா கூட என்னன்னு தெரியாத வயசு. ஆனா எங்க அம்மா அத ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. என் பேர்ல சொத்து எழுதி வச்சதுக்காக எங்க அப்பா மேல கோவப்பட்டாங்க. தன்னை ஒரு
கார்டியனா போடலன்னு கூட அம்மா சண்டை போட்டாங்க. ஆனா எங்க அப்பா ரொம்ப உறுதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல எங்க அப்பா இறந்து போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு அனாதை பொண்ணா போயிட்டேன். நான் ஒரு பள்ளிக்கூடம் கூட போக முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேங்க. இங்க ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கங்க. மீனாட்சி, என்ன அப்போ வீட்டுக்கு வெளியில ஒரு உலக்கையை போட்டு உட்கார வச்சுட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பாவோட காரியத்தன்னைக்கு எங்க அம்மா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இல்லங்க, அதை கூட நான் தப்பா எடுத்துக்கலங்க. அந்த அப்பாவை கூட நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன், தெரியுமா? இருந்தும் அம்மா மனசு மாறல. கடைசி வரைக்கும் அப்படியே தாங்க இருந்தாங்க. என் வாழ்க்கை முழுசா அப்படியே தான் போயிடும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. என் பெரியப்பா ஒரு தரகரை கூட்டிட்டு வந்து, உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கோம், அவரே பேசி முடிக்கலான்னு சொன்னாரு. அழாதம்மா, நீ இதுவரை அழுததெல்லாம் போதும். ஏய் மீனாட்சி, நான் இருக்கேன்ல உனக்கு, அழக்கூடாது. அழாதம்மா. கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணுங்க. கண்டிப்பா இருக்கும். அதுக்கு என் உயிரை கொடுத்தாவது நான் செய்வேங்க. கவலைப்படாதீங்க. ஆனந்தி, 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 என்ன மன்னிச்சிடு. பெரிய சமுதாய புரட்சி அது இதுன்னு பேசுவீங்க, இப்போ ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறீங்க. இதுதான் நீங்க பண்ற புரட்சியா? என்ன மாதிரி மனுஷன் நீங்க? இத பாரு, எவ்வளவு கடினமான வார்த்தைகளை நீ பேசின தெரியுமா? அது தப்பு இல்லையா?
நான் இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இல்லைங்கிற உண்மையை சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பெண்மையை பத்தி மணிக்கணக்கா பேசுற நீங்க கட்டின பொண்டாட்டி இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே, எவ்வளவு முரண்பாடு. இங்க பாருங்க, புருஷனுக்கு பொண்டாட்டி முக்கியம், பொண்டாட்டிக்கு புருஷன் தான் முக்கியம். அதுதான் நல்ல தாம்பத்தியம். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம், அதுக்கு பிறகு பொண்டாட்டி தான் எல்லாமே. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு பிறகு நீங்க தான் எனக்கு நினைச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட. ஆனா நீங்க கட்டின பொண்டாட்டிய இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களே. இந்த மாதிரி உங்க அண்ணன் பானுமதியை கை நீட்டி அடிச்சதுனாலதான் இன்னி வரைக்கும் பானுமதிக்கு உங்க அண்ணனை பிடிக்காம போயிடுச்சு. ஆனா நான் அப்படியெல்லாம் உங்களை வெறுக்க மாட்டேன். என்னால வெறுக்கவும் முடியாது. நீங்க தான் என் உலகம்னு நம்பி வந்திருக்க. நீங்க பாருங்க, உங்களை விட்டுட்டு நான் எங்கெங்க போவேன்? ஐயோ எனக்கு யார் இருக்கா? ஐயோ ஆனந்தி, பெத்த கடமைக்கு எங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. கல்யாண செலவு கூட நீங்க தானே செஞ்சீங்க. உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நான் எங்க வீட்டுக்கு போனா ஏற்கனவே விஷம் குடிச்ச எங்க அப்பா இது தெரிஞ்சா செத்தே ஏய் ஆனந்தி, போயிடுவாரு. ஏன் ஆனந்தி இப்படி எல்லாம் பேசுற? ஐயோ ஆனந்தி, இங்க பாரு, என்ன மன்னிச்சிடு. ஐயோ ஆனந்தி, இங்க பாரு, நான் உங்ககிட்ட சத்தியம் பண்றேன். இன்னையில இருந்து நம்ம வாழ போற கடைசி நாள் வரைக்கும் இனிமே கை நீட்டி உன்னை நான் அடிக்க மாட்டேன். இது சத்தியம். என்ன மன்னிச்சிடு. ஐயோ, என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். உங்களை நம்பி நான் வந்துட்டேங்க. என் மேல இப்படி கோவப்பட்டா நான் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு ஐயோ நினைச்சேன். ஆனந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆனந்தி அழாத. அழாதம்மா, மன்னிச்சுக்கோ. மன்னிச்சுக்கோ ஆனந்தி. மன்னிச்சிட்ட தானே? மா, பானு, என்னடா என்னாச்சுடா உடம்புக்கு? ஏன் டல்லா இருக்க? மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. ஒன்னும் கேட்காம நல்ல ஸ்ட்ராங்கா சூடா ஒரு காஃபி வேணும். உட்கார், போட்டுட்டு வரேன். ஐயோ, ஏமா, நீ அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம்ல, நான் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. இல்லம்மா, சரியான தலைவலி. சரி, நடந்தா நல்லா இருக்கும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, மாத்திரை எதுவும் எடுத்து தருவாமா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கொஞ்சம் ஏதாவது பாம் இருந்தா கூட. அதை தரேன். இந்தா. தேங்க்யூம்மா. சரியான தலைவலி. ஏன் திடீர்னு தலைவலிக்குது இப்படி? மா, ரொம்ப வேலை. அதுவும் 2-3 நாளா இல்ல, சரியான ஹெவி ஒர்க்மா. நான் வேற ஒர்க் பண்றது அமெரிக்கன் டைமிங்ல. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போயிடுறேன், நைட் வரதுக்கு லேட் ஆயிடுது. ஐயோ, இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, ட்ரெயின்ல போகும்போது கூட லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டே தெரிய வேண்டியதா இருக்கு. சோ டயரிங். காட், எதுக்காகம்மா இப்படிலாம் நீ கஷ்டப்படணும்?
என்ன பானு என்னமா பண்றது? காஃபி குடி. எல்லாம் என் தலையெழுத்து. வா பானு, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? தலை வலிக்குதுப்பா, அதான். ஏதாவது சாப்பிட்டியா? இதோ காஃபி காஃபி. போட்டு கொடுத்தாங்க. என்னமா சொல்லிட்டு இருந்தேன் உன்ட்ட? 2-3 நாளுக்கு முன்னாடி கூட ஏதோ ஏடிஎம் கார்டு கொடுத்தாங்க. ஏதோ கார்டு கொடுப்பாங்களாம். பேங்க்ல மாசம் மாசம் பிச்சை காசு 10,000 ரூபாய் பணம் போடுவாங்களாம். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் சந்தோஷமா இருக்கணுமா? 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னம்மா பண்ண முடியும்? சம்பளம் கொடுங்கன்னு கேட்டா இப்படி பிச்சைக்காரத்தனமா எதையோ கொடுத்து ஏமாத்துறாங்க. இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு டப்பா மூச்சிருக்கே உமா, அதுக்கு ஏதோ சம்பந்தம் பேசுறாங்க. அதுக்காக மொத்த சத்தியும் காலி பண்ணாம விடவே மாட்டாங்க போல இருக்கு. நான் ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிட்டேன். பொது காசுல இருந்து எப்படி அவளுக்கு எடுத்து கல்யாணம் பண்ண முடியும்? தப்பு தானே. நான் முடியாதுன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்களா? நீ வேற. என்ன சொல்ற நீ? உமாக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களா? நான் இருக்கும்போது எப்படி வேற ஒருத்தனை மாப்பிள்ளை பார்க்க முடியும்? ஏச்சி, உனக்கெல்லாம் மூளை இருக்கா? நீ எல்லாம் சுயநனவோட தான் பேசுறியா? அந்த வீட்ல உன்னை யாரும் சட்டையே பண்ணலன்னு சொல்ற. நீ என்னடானா அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கேங்கிற. அப்பா, யாரோ அந்த MS சில்க் சுப்பிரமணியம் அம்மே, அவங்க வீட்டில தான் மாப்பிள்ளை பார்க்க போறாங்களாம். அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? பையன் பார்க்கறதுக்கு பந்தாவா சூப்பரா இருப்பான். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். வாரத்துக்கு 4 நாள் ஃப்ளைட்லயே பறந்துட்டு இருப்பான். கோடி கணக்குல சொத்து இருக்கு. பெரிய இடம், பெரிய சம்பந்தமாச்சே. இந்த பார்ப்பா, உனக்கு அமையாத சம்பந்தம் அந்த குட்டி எலிக்கு அமைஞ்சிருக்கு. எல்லாம் நேர கொடுமைப்பா. எல்லாம் அவளுக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அவளை பொண்ணு கேட்குறாங்க. அப்பா, அவளை எனக்கு பேச மாட்டீங்களா? நான் சீரியஸா தான்ப்பா கேட்குறேன். டேய், நீ என்னடா பேசுற? அந்த பையன் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். நீ +2 கூட தாண்டல. அவங்க வீட்டு வசதி என்ன, நம்ம வீட்டு வசதி என்ன? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்க சொல்ற? ஏற்கனவே பொண்ணுக்காக நம்ம பட்ட அவமானம் போதும். ஆமாடா, எல்லாம் நம்ம தலையெழுத்து. பாத்துக்கோடா, படிச்ச எனக்கே இப்படி ஒரு நிலைமை. படிக்காதவனுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அமைய போகுதோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா அந்த வீட்டுல பாரு, ஒரு தகுதியுமே இல்லைன்னா கூட அதிர்ஷ்டம் அப்படியே அந்த வீடு தேடி போய் அவங்கள அழைக்குது. நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான். நாம என்ன பண்ண முடியும்? பானு, நீ எதுக்குமா கவலைப்படுற? பிடிக்கலனா வெட்டி விட்டுரு. அதான் அமெரிக்கால உங்க அப்பாவோட தங்கச்சி பையன் இருக்கான்ல, அதுக்கு பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா? பெத்த அம்மாட்ட பேசுற மாதிரி பேசுற நீ. நீ பெத்த அம்மா மாதிரியா பேசுற? என்னமோ புடவை கடையில எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்ற. இது லைஃப்மா. உடம்பு மனசு எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயம். மை காட், என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டல் மேரேஜ் ப்ராசஸ்ங்கிறது irreversible. இனிமே எதையுமே மாத்த முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமே அந்த வீட்ல இருந்து வாழாம நான் வந்துட்டா கூட தனியா சிங்கிளா இருந்து சமாளிப்பனே தவிர இன்னொரு தடவை என் லைஃப்ல கல்யாணங்கிற தப்ப மட்டும் பண்ணவே மாட்டேன். உனக்கெல்லாம் ஏன் இப்படி தோணுதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படிதான் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அவசரமா முடிவெடுக்கலாம்னு தலையில கட்டி வச்சுட்டீங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும்னு சொன்னீங்க. இப்போ பிரச்சனை சண்டை பிடிக்கலன்னு உடனே வந்துடு, டைவர்ஸ் பண்ணிடு. அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க. யார் அந்த அத்தை பையன்? எங்க இருந்து முளைச்சிருக்கா? அமெரிக்கால இருந்து. காசு இருக்குங்கிறதுக்காக கண்டவனையும் கட்டிக்க முடியுமா? அதுக்கு பேரு கல்யாணம் இல்ல, வேற என்னமோ. போதுண்டா சாமி. இங்க பாருமா, ஒரு பொண்ணுக்கு லைஃப்ல 2 ஹாஃப் தான். முதல் ஹாஃப் அவ பேரண்ட்ஸ் கூட, 2வது ஹாஃப் அவ புருஷன் கூட. சும்மா அதெல்லாம் பார்ட்டா பிரிச்சுட்டு இருக்க முடியாது. நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கேனே புரிய மாட்டேங்குது. நான் கிளம்புறேன் பானு, நான் சொல்றது போதும். உன் டார்ச்சருக்கு தலைவலியே பரவாயில்ல. தூங்கிட்டு போ. பானு, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஐயோ, தலைவலிக்குதுன்னா தூங்காமே போறாளே. ஏண்டி வாயை மூடி சும்மா இருக்க மாட்டியா? ஏங்க, அவ நல்லதுக்கு தாங்க நான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்காம அவ பக்கமே பேசிட்டு இருக்கீங்க. இருடி நல்லது, ஓடி உள்ள. சிவா, புரியாமே பேசுங்க, போங்க. அறிவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சி. பா, என்னப்பா அந்த பொண்ணு மிஸ் ஆயிரும் போல இருக்கு. மிஸ் ஆயிடு இல்லடா, மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல வேற ஒருத்தருக்கு மிஸ்ஸஸ் ஆக போறா. இருக்கிற கடுப்புல இவன் ஒருத்தன். போடா, போய் ஏதாவது வேற போய் பாரு. போ, வந்துட்டான்.